எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தொடர்ச்சியான பதிவுகள் சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா உலகத்துக்கே பிதாகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு அப்பாவாக தந்தையாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான், அவர் அந்த முழு சக்தியையும் முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, வழிபாடுகள் என்ன, பூஜைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் பொறுமையாக எல்லா பதிவுகளையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரவிருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தை எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவதுங்க, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் வழிபாடுகள், பூஜைகள் ஆகியவற்றை செய்யும் பொழுது நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும். அதன்படி இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 28ஆம் தேதி வரை ஆக மொத்தத்தில் 25 நாட்கள் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து கிருத்திகை நட்சத்திரத்தை முழுமையாக கடந்து ரோஹிணி நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரை பயணம் செய்யும் காலத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் அக்னி தேவன் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்துவார். நான் தொடர்ச்சியாக இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி சொல்லின்னு இருக்கும்போது ஒரு அன்பர் கேட்டார், என்ன அப்படின்னு பார்த்தா, சார் அக்னி தேவர் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த அக்னியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பஞ்சபூதங்களில் அக்னியை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த அக்னி நட்சத்திரத்தில் எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதற்கான பதிவு தான் இது. பிகாஸ் இந்த பதிவை நீங்கள் பார்த்து முடிக்கிறச்ச நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? அதனால் பதிவை முழுமையாக கொஞ்சம் பாருங்கள். அக்னி அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்களில் மிக முக்கியமான ஒரு பூதம். சரிங்களா? ஏன்னா இந்த உலக ஜீவராசிகள் எல்லாரும் நல்லா இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சூரியன் தான் காரணம். இந்த சூரியன்கிட்ட இருந்து வெளிப்படுறது இந்த அக்னி ஜுவாலை. அந்த அக்னியில் அந்த அக்னியிலேருந்து தான் எல்லாத்துக்கும் எனர்ஜி கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த பஞ்சபூதங்களில் அக்னி அப்படிங்கிறது தான் உலக உயிர்களின் ஆதாரமாக முதன்மையான பூதமாக நாம் சொல்கிறோம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இறைவனை இந்த அக்னியோடு தான் ஒப்பிட்டு சொன்னாங்க. மற்ற பூதங்களோடு இறைவனை ஒப்பிடலை. பிகாஸ் என்னென்னா, இறைவன் தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான், எல்லாமும் அவனே, அதில் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அவனை உருவகப்படுத்துவது அக்னி தான். வள்ளலாரே என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் ஒருவனே, அவன் ஜோதி வடிவானவன் அப்படின்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னா, அக்னி என்று சொல்கிற நெருப்பாகப்பட்டது தானும் சுத்தமானதாகவும் தன்னோடு சேர்ந்த அசுத்தமானதையும் சுத்தப்படுத்தும் தன்மை கொண்டது. அதனால தான் அக்னியை இறைவனோடு ஒப்பிட்டாங்க. இறைவனும் சுத்தமானவன், இறைவனோடு சேருபவையும் எவ்வளவு அசுத்தமாக இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடியவன் தான் இறைவன். அப்படிங்கிறதுனால இந்த பஞ்சபூதங்களில் அக்னி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அக்னி பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவருக்கான மரியாதையை செலுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு தைரியம், மதிப்பு, மரியாதை, மகிழ்ச்சி, செல்வவளம் ஆகியவை பரிபூர்ணமாக கிடைக்கும். சரிங்களா? அக்னி நட்சத்திர காலத்தில் நம்ம அக்னி தேவர் வழிபாடு கட்டாயம் செய்யணும். சரிங்களா? அதில் முதன்மையாக சொல்லப்படுவது சூரிய நமஸ்காரம் தாங்க. நீங்கள் அக்னி தேவரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடியது சூரிய நமஸ்காரம் தான். காலையில் உதிக்கக்கூடிய அந்த இளம் சூரியனை கண்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, 9 மணி 10 மணிக்கு நம்ம சூரிய நமஸ்காரம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சூரியனை நீங்கள் எப்படினாலும் கும்பிடலாம், எப்போனாலும் கும்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அதுக்கான ப்ரொசீஜர் எப்படின்னா, அவர்
உதயமாகும் பொழுது ஒரு 7 மணிலேருந்து ஒரு 8, 8:30 அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா இளம் வெயில்னு சொல்கிறது. அந்த டைமில் தான் அவரை பார்த்து நாம் கும்பிடணும். கையெடுத்து கும்பிட்டு வணங்கி பூமி தொட்டு நாம் நமஸ்காரம் பண்ணணும். இதுக்கு பேர் தான் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறது. இது செஞ்சுட்டா ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே மாதிரி இந்த அக்னி தேவரை பற்றி நாம் சொல்லும்போது முருகப்பெருமானை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்கவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா அக்னி தேவரினுடைய அவதாரம் தான் முருகப்பெருமான் அப்படின்னே சொல்கிறது வேதம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய அக்னியிலிருந்து உதயமானவர் தான் முருகப்பெருமான். ஸோ அக்னியிலிருந்து தோன்றவனர் தான் முருகன். ஸோ அக்னி தேவரின் ஒரு மறு ரூபம் தான் முருகப்பெருமான். அவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் தோன்றினார். ஸோ 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரத்தை தான் நெருப்பு நட்சத்திரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் முருகனை வழிபாடு செஞ்சோம்னாவே அக்னி தேவரை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். முருகனை வழிபாடு செஞ்சாவே சிவனை வழிபாடு செஞ்ச பலன் கிடைக்கும். முருகனை வழிபாடு செஞ்சோம்னா பார்வதி அன்னையை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். இப்படி எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கியதின் பலனை நீங்கள் பெறணும்னா அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் முருக வழிபாடு செய்யுங்க. இன்னும் சொல்ல போனாங்க, புதிதாக திருமணமானவங்க அக்னி நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பட் முன்னாடி இப்போ ஒரு கல்யாணமாகி ஒரு 2-3 மாதம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிற புதுமண தம்பதியர்கள் அக்னி நட்சத்திர காலத்தில் கட்டாயம் அக்னி தேவர் வழிபாடு செய்யணும். அக்னி தேவர் வழிபாடு செய்கிறது அதுக்கான புரோகிதர்களை கூப்பிட்டு வீட்டில் யாகங்கள் பண்ணி செய்வாங்க. அக்னி யாகம்னு அதுக்கு பேர். அக்னி தேவரை நம்ம கும்பிட்றதுக்காக செய்கிற யாகம் அது. பட் இப்போ நம்ம அந்த அளவுக்குலாம் பண்ணணுங்கிறதில்ல. நான் தான் சொல்லிட்டேனே, அக்னியை வழிபாடு செய்யணும்னா முருகனை வழிபாடு செஞ்சால் போதும். ஸோ புதுமண தம்பதியர்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கிய காலம் இருந்து முடியும் காலம் வரை இந்த முருக வழிபாடு செய்கிறச்சே உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த தம்பதியர்கள் நல்லா அந்யூன்யமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, நெருக்கமாக இருப்பாங்க, க்ஷேமமாக இருப்பாங்க, நல்ல தீர்க்க மாங்கல்ய பலத்தோடு இருப்பாங்க. சரிங்களா? அதனால் கட்டாயம் இதை செய்யுங்க. இந்த அக்னி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மனிதனுடைய அடுத்த கட்டம்னு சொல்கிற திருமணத்துக்கு ரொம்ப உரிய ஒரு தெய்வமாக வரார். எப்படின்னா அதாவது ஜாதக ரீதியாக 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம்னு சொல்கிறது. 7ங்கிறது தான் கலஸ்திரஸ்தானம், அதாவது கல்யாணத்துக்கான ஸ்தானம். அக்னி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா விருப்பமான எண் 7. அக்னிக்கு விருப்பமான எண் 7. அக்னி பகவானுடைய நாக்கு இருக்கு இல்லையா, அது எத்தனை எண்ணிக்கைனா 7 நாக்கு இருக்குது. அக்னிக்கு எத்தனை நாக்கு இருக்குது? 7 நாக்கு இருக்குது. அக்னி பகவானினுடைய ரதத்தின் சக்கரம் மொத்தம் 7 சக்கரம் இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் அக்னி பகவானினுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மனைவி ஆகியவர்களை சேர்த்திங்கன்னா மொத்தம் 49 பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 7 × 7 49, அதாவது 7 மடங்குகளாக வராங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷல். ரெண்டாவது, புதுமண தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா 7 அடி வைக்கும் பொழுது தான் அவங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நிறைவு செய்யப்படும். அதாவது கல்யாண சமயத்தில் 7 அடி வைப்பாங்க. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சப்தபதி அப்படின்னுட்டு பேருங்க. இந்த 7 அடி வைக்கிறச்சு தான் அவங்களுக்கு திருமணம் நிறைவு பெற்றது அப்படின்னு அர்த்தம். அக்னிக்கும் சப்த சிஷ்வா அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. சரிங்களா? அதாவது சப்தபதி அப்படிங்கிறது ஒரு திருமணம் ஃபினிஷ் ஆகிறத சொல்கிறது, அதாவது முடிவு பெற்று விட்டது, நிறைவு பெற்று விட்டது அப்படின்னு சொல்கிறது. அதே நேரத்தில் இந்த சப்த சிஷ்வா அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அக்னிக்கான இன்னொரு பேராக சொல்லப்படுகிறது. சரிங்களா? அதே நேரத்தில் இந்த அக்னி பகவானினுடைய பிறப்பு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, அக்னி தேவரினுடைய அம்மாவும் அப்பாவும் 2 கட்டைகளை எடுத்து உரசியதின் காரணமாக அக்னி தேவர் ஜனனமாகிறார். சரிங்களா? இந்த அக்னி தேவரை வேதங்களில் அப்பாவுக்கான
ஒரு தேவதையாகவும், நண்பருக்கான ஒரு தேவதையாகவும், குருவிற்கான ஒரு தேவதையாகவும், புரோகிதருக்கான ஒரு தேவதையாகவும், ஞானத்தை அருளும் ஒரு தேவதையாகவும், இத்தனை ஒரு ஒரு தேவர்களாக இந்த அக்னியை நாம் சொல்கிறோம். அக்னிக்கு இவ்வளவு காரகத்துவம் இருக்குது. அது காரகத்துவம்னா என்னன்னு கேட்குறாங்க பல பேர். காரகத்துவம்னா குணங்கள்னு அர்த்தம். அக்னியினுடைய குணங்களாக இத்தனை பேர் வருவாங்க. அதாவது அம்மா, நண்பர், குரு, புரோகிதர், ஞானம் ஆகியவை அத்தனையும் அக்னியுடைய காரகத்துவம். சரிங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்னியின் வடிவம்தான் முருகன். அதனால் அக்னி தேவருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குதுங்கிறத நான் இந்த விதத்தில் சொல்கிறேன். வேதங்கள் ரிக், யஜூர், சாம, அதர்வன இந்த 4 வேதங்களில் முதல் வேதம் வந்து ரிக்வேதம். இந்த ரிக்வேதத்தில் முதல் துதியும் அக்னி தேவரை பற்றி தான் இருக்கும், கடைசி துதியும் அக்னி தேவரை பற்றி தான் இருக்கும். சரிங்களா? அதுபோல் முதலும் முடிவானவர் அக்னி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வேதங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மனிதர்களுக்கும் முதலுமானவர் முடிவுமானவர் அக்னி தான். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதும் அக்னியிலே பிறக்கிறது, அது அது இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுதும் அக்னியிலே போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் எப்படின்னா, மனிதனுடைய உடல் சூட்டிலிருந்து தான் அந்த குழந்தை வந்து வெளியேறுது. ஏன்னா எல்லா உயிரினங்களுக்குள்ளும், அதாவது நான் இதை சொல்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குள்ளும் அந்த உடல் சூடுங்கிறது, அந்த வெப்பம், அதாவது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிற தருவாயில் அந்த தாயினுடைய வெப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், உடல் ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வெப்பத்திலிருந்து அந்த குழந்தை வந்து வெளியேறுகிறது. அந்த குழந்தையினுடைய இறுதி வாழ்நாளும் பார்த்திங்கன்னா அந்த அக்னியிலேயே, நெருப்பிலேயே நிறைவாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து விளக்கும் விதமாகத்தான் அந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பானையில் விறகு வச்சு அந்த நெருப்பை வந்து எரிய விடுவாங்க. ஏன்னா அப்படி அந்த நெருப்பை எரிய விடுறச்சு அந்த வீட்டில் குழந்தை பிறந்துருச்சுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனின் வாழ்வு நெருப்பில் தொடங்கி நெருப்பில் முடிகிறது. அக்னியினுடைய அந்த ஒரு சிறப்பினை சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி மனிதனுடைய அடுத்த கட்டமே கல்யாணம் தானே. அந்த கல்யாணத்தினுடைய அடிப்படையே அக்னியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? அதே மாதிரி அக்னி தேவரை பற்றி இன்னும் சொல்கிறச்சே அவருடைய மனைவி பெயர் வந்து ஸ்வாஹா தேவி. சரிங்களா? அவங்கள நினைவுகூரும் விதமாகத்தான் நாம் யாகங்களில் ஆவாகனம் பண்ணும் பொழுது அந்த அக்னிக்கு சில பொருட்களை வந்து கொடுக்கும் பொழுது ஸ்வாஹா என்று சொல்லி கொடுக்குறோம். இப்போது நீங்கள் பல பேர் கேட்பீங்க, ஸ்வாஹான்னு சொல்கிறீங்களே, லாஸ்ட்டாக ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வாஹா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வாஹா என்பவர் அக்னியின் மனைவி. இது வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அக்னி தேவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பாவக, பவமான மற்றும் சுசி ஆகிய 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கும் 45 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அக்னி தேவரினுடைய அப்பா பேர் பார்த்திங்கன்னா காசியபர், அம்மா பேர் பார்த்திங்கன்னா அதித்தி. இந்த 2 பேருக்கு பிறந்தவர் தான் அக்னி பகவான். சில புராணங்களில் பிரம்மதேவரினுடைய குழந்தையாக அக்னி பகவானை சொல்லப்படுகிறது. அக்னி தேவரினுடைய வாகனமாக ஆடு, அதுதான் வந்து அக்னியினுடைய வாகனமாக சொல்லப்படுகிறது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எந்த அளவுக்கு அக்னி தேவரை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் அத்தனையும் கொடுப்பார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஞானத்தை, அதே மாதிரி நல்ல உறவுகளை கொடுப்பார். அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த பதவியை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார். அக்னி இல்லாமல் எதுவுமே இல்லை. சகலமும் அக்னி தேவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னும் உனக்கு சொல்லணும்னா, மகாபாரதத்தில் அர்ஜுனருக்கு காண்டீபதாரிங்கிற ஒரு பேர் இருக்குது. அவருடைய அந்த வில்லை, அந்த காண்டீபத்தை அருளிவர் யாருன்னா அக்னி தேவர் தான். அந்த காண்டீபத்திடம் எந்த ஒரு ஆயுதமோ எந்த ஒரு அஸ்திரங்களோ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா காண்டீபத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது. எப்படி கர்ணனினுடைய கவச குண்டலங்கள் சூரியனிடமிருந்து கொடுக்கப்பட்டது. ஆக்சுவலாக சூரியன் அப்படிங்கிறவரும் அக்னியோடு தானே, சூரியன்கிட்ட என்ன வருது, அக்னி தானே வருது. ஸோ கர்ணனின் கவச குண்டலம் சக்தி வாய்ந்தது, அர்ஜுனரின் காண்டீபம் சக்தி வாய்ந்தது. இது எல்லாத்தையும் கொடுத்தவர் யார்? அக்னி தேவர்.
ஸோ அக்னிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஸோ அவருடைய காலம் இந்த அக்னி நட்சத்திர காலம் அவருக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் நாம் அக்னி தேவரை மனதார பிரார்த்திக்கணும், வணங்கணும். ஒன்றும் இல்லைங்க, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் காலையிலும் மாலையிலும், காலையில் பிரம்ம முகூர்த்த டைம் 3:30 மணியில் இருந்து 5 மணிக்குள், இதுதான் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறது. மாலை ஒரு 5 மணிக்கு மேலே, சரிங்களா, தீபம் ஏற்றுனீங்கன்னாவே அக்னியை நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சதுன்னு பலன். மேலும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் முருக வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க. அருகில் இருக்கிற முருகன் ஆலயம் சென்றுட்டு முருகப்பெருமானை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகனுக்கு உரிய வழிபாடுகளை செய்யுங்க. அபிஷேகங்கள் முடிந்தால் இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் பெரும்பான்மையாக அனைத்து ஆலயங்களிலுமே அபிஷேகங்கள் நடைபெறும். குறிப்பாக முருகன் ஆலயம், அம்மன் ஆலயம் ஆகியவற்றில் இந்த அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த அபிஷேகங்களுக்கு உண்டான பால், இளநீர், சந்தனம், பன்னீர் இந்த மாதிரியானவற்றை வாங்கி கொடுத்து அந்த இறைவனை குளிரூட்டுவதன் காரணமாக, அதாவது பார்த்திங்கன்னா சிவ ஆலயங்களில் சிவனினுடைய தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா சிறிய துளைகள் இடைப்பட்ட பாத்திரங்கள் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதுலேருந்து சொட்டு சொட்டாக தண்ணி வந்து விழும். இதுக்கு பேர் தாராபிஷேகம் அப்படின்ட்டு பேர். அக்னி நட்சத்திர காலங்களில் இந்த தாராபிஷேகம் எல்லா சிவ ஆலயங்களிலுமே செய்யப்படும். இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா ஆலயங்களிலும் அபிஷேகமாக செய்யப்படும். சிவனுக்கு தாராபிஷேகம் செய்யப்படும். மற்ற ஆலயங்களில் மாரியம்மன் ஆலயம், முருகன் ஆலயம், மற்ற எல்லா ஆலயங்களிலுமே மேக்சிமம் அபிஷேகங்கள் டெய்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்குறச்ச அந்த இறைவனை நீங்கள் குளிரூட்டுறீங்க, இறைவனை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீங்க. அப்படி அந்த சந்தோஷத்தை படுத்துறதின் காரணமாக உங்களுக்கு அந்த இறைவன் அத்தனை விதமான சுகங்களையும் கொடுப்பார். சரிங்களா? அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கட்டாயமாக சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. இன்னும் சொல்ல போனால் காலையில் ஒரு 7 மணி வாக்கில் சூரியன் உதிக்கிற அந்த டைம், அந்த இளம் வெயில், அந்த 7 மணி வாக்கில் சூரிய நமஸ்காரம் செஞ்சு அவரிடத்துல, அக்னி தேவரிடத்தில் நீங்கள் என்ன விரும்பி இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக கேட்டாலும் நிச்சயமாலும் அந்த ஆசை எந்த விதமான தங்குதடையும் இல்லாமல் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள், நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண தேவையில்லை, அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் கட்டாயம் அது நிறைவேறும், கைகூடும் என்பதிலே டவுட் இல்லை. இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.